இந்தியாவில் கால் சென்டர் நடத்தி அமெரிக்காவில் வசிக்கும் நபர்களின் வங்கிக் கணக்குகளிலிருந்து பணத்தை சுருட்டிய சம்பவம் போலீசாரை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. சட்டவிரோதமாக செயல்பட்ட இந்திய ஹேக்கர்களின் பின்னணி என்ன? ஹைதராபாத்தில் இருந்து கொண்டு அமெரிக்கர்களை மிரட்டி பணம் பறித்த ஹேக்கர்கள் இவர்கள்தான். தெலங்கானா போலீசாரை அதிர்ச்சியடைய வைத்த சைபர் கிரைம் குற்றவாளிகளின் பின்னணி என்ன? தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் உள்ள ஹைடெக் சிட்டியில் எக்ஸிட்டோ சொல்யூஷன்ஸ் என்ற பெயரில் ஒரு கால் சென்டர் செயல்பட்டு வருகிறது. குஜராத்தைச் சேர்ந்த கைவன் படேல், ரூபேஷ் குமார், துபாயில் வசிக்கும் விக்கி மற்றும் அசாத் ஆகியோர் சேர்ந்து இந்த கால் சென்டரை நடத்தி வந்துள்ளனர். இந்த கால் சென்டரில் பணிபுரிபவர்கள் அமெரிக்காவில் வசிக்கும் பேபால் நிறுவன வாடிக்கையாளர்களை இமெயில் மூலம் தொடர்பு கொண்டுள்ளனர். இமெயிலில் அவர்களுக்கு ஃபிஷிங் மெயில்களை அனுப்பி அதன் மூலம் அவர்களுடைய வங்கிக் கணக்கிலிருந்து பெரும் தொகையை சுருட்டியிருப்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்த மோசடி பணிக்காக வடகிழக்கு மாநிலங்களில் இருந்து 60 பேரை மாதம் 30,000 ரூபாய் சம்பளத்தில் இந்த கால் சென்டரில் பணியமர்த்தியுள்ளனர். இவ்வாறு பணியில் அமர்த்தப்படும் ஹேக்கர்கள் ஒவ்வொருவரும் நாளொன்றுக்கு 30 பேரை தொலைபேசி மூலம் அழைத்து பேசி மோசடியில் ஈடுபட வேண்டும் என்று டார்கெட் வைத்து செயல்பட்டிருக்கிறார்கள். ஹைதராபாத் சைபர் கிரைம் போலீசாருக்கு இந்த மோசடி தொடர்பாக தகவல்கள் கிடைக்க எக்ஸிட்டோ சொல்யூஷன்ஸ் கால் சென்டரில் திடீர் சோதனை நடத்தினர். சோதனையின் முடிவில் கால் சென்டரின் உரிமையாளர்கள் உட்பட 63 பேரை கைது செய்து அவர்களிடம் தீவிர விசாரணை நடத்தி சிறையில் அடைத்தனர். மோசடிக்கு பயன்படுத்தப்பட்ட 60க்கும் மேற்பட்ட லேப்டாப்கள், செல்போன்களை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். தொழில்நுட்ப வல்லுநர்கள் நடத்திய ஆய்வில் மோசடி அழைப்புகளை செய்வதற்கும் ஃபிஷிங் மின்னஞ்சல்களை அனுப்புவதற்கும் ஐபீம் மற்றும் எக்ஸ்லைட் போன்ற மேம்பட்ட மென்பொருட்களை பயன்படுத்தி இருப்பதும் தெரிய வந்துள்ளது. இந்த ஹேக்கிங் தொழில்நுட்பம் மூலம் அமெரிக்கர்களின் வங்கிக் கணக்குகளை முடக்கி வைத்து பணம் பறித்திருப்பதை போலீசார் கண்டுபிடித்துள்ளனர். ஹைதராபாத் கால் சென்டரில் பணியாற்றி கைது செய்யப்பட்ட 60 பேரும் இந்த தவறை தெரிந்தே செய்திருப்பதாகவும் தவறு செய்வதற்கு ஒப்புக்கொண்டு வேலைக்கு சேர்ந்ததும் போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்துள்ளது.